மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நமக்கு சேனலில் விதவிதமான ரெசிபி வர இருக்கிறது. இன்னும் ஹெல்த் டிப்ஸு இந்த மாதிரி மருத்துவ குறிப்பெலாம் நம்ம கூட கிச்சனில் வரும். இன்ஷாஅல்லாஹ் தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கல்யாண பந்தியில் நம்ம சாப்பிடும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதே சுவையில் மட்டன் பிரியாணி தம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 3/4 கிலோ அளவுக்கு கறி எடுத்து கழுவி வச்சு மஞ்சள்தூள் போட்டு வினிகர் 1/4 கிளாஸ் அளவுக்கு வினிகர் ஊற்றி தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து கறியை நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மறி ஆடுங்கிறதுனால நான் 2 விசில் கூடவே விட்டுக்கிட்டேன். நீங்கள் கறி எத்தனை விசில் விடுவீங்களோ அதே போல் குலையாமல் கறியை வேக வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான காய்கறி பார்த்துடலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 4-5 தக்காளி, புதினா கொத்தமல்லி, 4-5 பச்சை மிளகாய் பழுத்தது போட்டால் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெள்ளையாக அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது வீடியோ போடுறேன் இன்ஷாஅல்லாஹ் பாருங்கள். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரிசியை கழுவி நம்ம முதல்ல ஊற வச்சுக்கலாம். 24 கேரட் அரிசி தான் நான் போடுறேன். மட்டன் பிரியாணி செய்யும்போது நம்ம 24 கேரட்டில் செஞ்சால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சட்டியில் வச்சுட்டு பிரியாணி எதில் செய்கிறோமோ அந்த சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் பிரியாணி செய்யும்போது நெய்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன், எண்ணெயில் தான் செய்வேன். கடைசியாக கொஞ்சமாக ஸ்மெல்லுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மூக்கு, கல்பாசி, ஒரு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா வெங்காயம் அப்போ தான் சீக்கிரமாக மடங்கி வேகும், இல்லைன்னா பச்சையாக முடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கும். புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது அது எசன்ஸ் இறங்கி பிரியாணி நல்லா வாசமானமாக இருக்கும். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரையிலையும். இப்போ தக்காளியை சேர்த்து தக்காளியை நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு இடையில எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொறுமையும் ஆர்வமும் இருந்தால் டேஸ்ட்டான உணவுகள் நம்ம சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ நான் தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் வேணும்னாக்கா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய்த்தூள் இந்த கலர் சூப்பராக இருக்குது. இதுதான் பிரியாணிக்கு நமக்கு வரப்போகுது. அதே போல் மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரம் மசாலா போடுறேன். வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா தான் போடுறேன். பிரியாணிக்குன்னு தனியாக எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் நான் சேர்க்கல. இதுவே நமக்கு பிரியாணி சூப்பராக ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டில் பிரியாணிக்கு மிளகுத்தூள் தான் நல்லா வாசனையை கொடுக்கும். இப்போ மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், தனி மல்லித்தூள், தனியாத்தூள் சொல்லுவாங்க. இப்போ சேர்த்துட்டு தயிர் சேர்த்து விட்டு மசாலாவை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கறியை எடுத்து மசாலாக்குள்ளே போட்டுக்கலாம். கறி மசாலா எல்லாம் ஒன்றா பிரண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கறி உடஞ்சிடாமல் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். போட்டு கிளறி எல்லாத்தையும் கொத்தி கறி இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிடக்கூடாது. பொறுமையாக பார்த்து கிண்டி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கறி மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா விரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை அளந்து எடுத்துக்கலாம். நான் 1க்கு 2ங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்தாக்கா 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 24 கேரட்டாக இருந்தால் 1க்கு 2 ஒரு 1/2 படி சேர்த்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த அரிசி எப்போவுமே விதையாகவே இருக்கும் நமக்கு. ஸோ நான் தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ கிளறி கொடுத்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் பெரிய லெமன் எடுத்து 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம களைஞ்சி வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, பிரியாணிக்கு நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்கல. மைல்டு கலர் இருக்கணும், ஆனால் வாசனை தூக்கலாக இருக்கணும். இதுதான் பிரியாணி. சில பேர் கலர் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் சாப்பிட்டா வெறும் மிளகாத்தூள் ஒரு டேஸ்ட்டே இருக்காது. ஆனால் இது அப்படி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணிலாம் வற்றினதுக்கு அப்புறம் தம் போட்டுடலாம். இப்போ வறுத்து வச்சுருந்தா வெங்காயம், புதினா, மல்லி போட்டு தம் போடுங்க. நான் வெங்காயம் இன்னும் வறுக்கலை, இனிமேல் தான் வறுத்து போடுவேன். ஸோ தம் போடும்போது இந்த மாதிரி குத்தி விட்டு, கரண்டி காம்பால் குத்தி விட்டு அது மேலே நெய் விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம பிரியாணிக்கு போகிற நெய். ஏன் இந்த மாதிரி குத்தி விட்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, கேஸ் அடுப்பில் நமக்கு ஆவி அதிகமாக அதாவது சீக்கிரம் வராது. அதனால் இப்படி நம்ம இடையில குத்தி குத்தி விட்டு டம் போட்டோன்னா அடியிலேருந்து மேலே வரலையும் ஈவனாக நமக்கு சோறு டம்மாகி வரும். நல்லா ஆவி பறக்கணும், அப்போ தான் சோறு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே நான் ஃபாயில் பேப்பர் போட்டு மேலே ஒரு மூடி போட்டு டம் போட்டுக்கிறேன். அடியில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாக வச்சா சட்டி அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நீங்கள் காட்டன் துணி அல்லது பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மேலே மூடி போடுங்க, இல்லைன்னா வெறும் தண்ணி பிரியாணிக்குள்ளே போய் டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், சூப்பராக பிரியாணி டம்மாய் வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் ஆனியன் வறுத்து முந்திரி வறுத்து மேலே போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் நல்லா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே போல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு பிரியாணியாக செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, டம் பிரியாணி, வடி பிரியாணி, அடுக்கு பிரியாணின்னு பல வகை பிரியாணி வர இருக்கிறது. மீன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே டேஸ்ட்டாக செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிரியாணியோட டெக்ஸ்சர் அப்படியே திறக்கும் போது வாசம் கம கம கமன்னு அப்படியே அடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு சேனலை சப்போர்ட் பண்ணால் தான் மேலே மேலே நான் உங்களுக்கு வீடியோ நல்ல நல்ல வீடியோ கொடுப்பேன். எனக்கு ஆர்வமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. பார்த்திங்களா, பிரியாணி அப்படியே அள்ளி போடும்போது பொல 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 பொலன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நெய் விட்டு செஞ்சோன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நமக்கு ஆறி போச்சுன்னா ஒரு மாதிரி சோறு அப்படியே ட்ரை மாதிரி இருக்கும். ஸோ இது எப்போவுமே நமக்கு பொல பொலனே இருக்கும் எண்ணெய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.